குருவே சரணம், குருவடி சரணம். எல்லாம் வல்ல சிவபெருமானை போற்றி வணங்கி மற்றும் திருப்பதி ஏழுமலையானை போற்றி வணங்கி நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாதத்தின் சிறப்புகள் என்ன. 2024ஆம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் நமது 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போது, எந்தெந்த விஷயங்களில் நம் நேயர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னோடனே நம்ம எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு முதலில் ஞாபகம் வருவது என்னவென்றால், பெருமாள் வழிபாடு. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கூட்டங்கள் அதிகமாக இருக்கும் மாதங்கள் பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் தான். இந்த புரட்டாசி மாதத்தை தான் நம்ம பெருமாளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாட்களாக, முக்கியமான மாதங்களாக நாம் கருதி வழிபாடு செய்து வருகிறோம் என பார்க்கிறோம். இந்த புரட்டாசி மாதத்தில் இன்னொரு சிறப்பான விஷயங்கள் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம பெருமாளை மிக அதிகமாக மனதார புரட்டாசி மாதத்தில் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறோமோ, அதே போல் பெருமாளின் தங்கையான அம்பிகைக்கும் ஒரு முக்கியத்துவம் உண்டு. மகாவிஷ்ணு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவருடைய தங்கை தான் அம்பிகை. அவங்களுக்கு இந்த மாதத்தில் சிறப்பு அபிஷேகங்கள், சிறப்பு வழிபாடுகள்லாம் ரொம்ப அதிகமாக நடக்கும். அம்பிகையை இந்த மாதத்தில் வழிபாடு செய்யும்போது மனதில் உள்ள கவலைகள் நீங்கும் என்பது ஐதீகம். யாருக்கெல்லாம் ரொம்ப கவலை இருக்கோ அவங்களாம் என்ன பண்ணலான்னா, அம்பிகை வழிபாடு இந்த மாதத்தில் உறுதியாக எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு மன பயம் நீங்கும். மனதில் ஒரு தைரியமும் தன்னம்பிக்கை உறுதியாக வரும் என்பது ஆன்மீக ரீதியான உண்மை. அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, திருமண தடைகள், யாருக்கெல்லாம் திருமண தடைகள் அதிகமாக இருக்கோ, ஒரு திருமணத்துக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்கோம், வரன்கள் தட்டி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, உறுதியாக நான் சொல்கிற சின்ன வழிபாடுகள், இந்த புரட்டாசி மாதத்துக்குரிய வழிபாடு, அதனால தான் தெளிவாக சொல்கிறேன். இந்த புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை கரெக்டாக விரதம் இருந்து பச்சரிசி வெல்லம் கலந்த ஒரு மாவு உருண்டை ரெடி பண்ணி அதில் பார்த்திங்கன்னா நெய் தீபம் விட்டு பெருமாளுக்கு நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்றால் உறுதியாக திருமண தடைகள் விலகி உங்களுக்கு ஏற்ற ஒரு வரனை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இதை கட்டாயமாக திருமண தடை உள்ளவர்கள் செய்து கொள்ளலாம் என்பது ஆன்மீக ரீதியான வழிபாடு. அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, இந்த புரட்டாசி மாதத்தை இந்த மாதம் பிறக்கிறதே பார்த்திங்கன்னா பௌர்ணமியில் தான் பிறக்குது. முதல் நாளே பௌர்ணமி தான் பிறக்குது. அப்போ இந்த பௌர்ணமி நாள் பார்த்திங்கன்னா எல்லாருமே அம்மன் வழிபாடுகளுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கரெக்டாக மறக்காமல் பெருமாளை வழிபாடு செய்யும்போது அம்பிகையும் சேர்த்து வழிபாடு செய்யுங்கள் அப்படிங்கிறத குறிப்பிடுகிறேன். அதேபோல் இந்த புரட்டாசி மாதத்தில் மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் தங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்காமல் இருக்கிறீர்களோ அவர்கள் உறுதியாக மறக்காமல் இந்த புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசை என்று திதி தர்ப்பணம் கொடுத்தீர்கள் என்றால் உங்களுடைய அனைத்து விதமான தீமைகளும் விலகி உங்களுடைய முன்னோர்களுக்கு அந்த திதி தர்ப்பணமானது சென்றடைந்து உங்களுக்கு நல்ல விதமான மோட்ச செயல்பாடுகள், ஒரு வாழ்க்கையில் வெற்றிகரமான செயல்பாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் மறக்காமல் செஞ்சுக்கோங்க. அதே போல் பார்த்திங்கன்னா, இந்த புரட்டாசி மாதத்தில் இன்னும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் உண்டு. நவராத்திரி திருவிழா அப்படின்னு சொல்லுவோம். 9 நாட்கள் பார்த்திங்கன்னா நவராத்திரி குழுக்கள் வைத்து கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா பொம்மைகள் வைத்து ஒவ்வொரு விதமான பொம்மைகளை வைத்து வழிபாடு செய்வார்கள். அந்த கிரகங்கள் மற்றும் பார்த்திங்கன்னா அம்மன் வழிபாடு, சிவன் மற்ற எல்லா தெய்வங்களுடைய உருவ பொம்மைகளை வைத்து வழிபாடு செய்வார்கள். குழந்தை வரன் வேண்டும் நினைப்பவர்கள் இந்த நவராத்திரி திருவிழாவில் 9 நாட்களும் கலந்து கொண்டு யாரெல்லாம் மனதார வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுங்கிறது இறைவனின் செயல். ஆகவே இந்த புரட்டாசி மாதத்தில் உள்ள மிக முக்கியமான வழிபாடுகளை மறக்காமல் பின்பற்றி உங்களுக்கு ஏற்படும் தடைகளையும் பயத்தையும் நீக்கி நீங்கள் வெற்றி காண வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. மேலும் இந்த 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கேன். மறக்காமல் கட்டாயமாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு புரட்டாசி மாத பலன்கள் எவ்வாறு இருக்க போகின்றன, நவ கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது புரட்டாசி மாதத்தில் என்பதை பற்றி பார்ப்போம். மிதுன ராசியின் அதிபதியான புதன் பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்தில் கன்னி ராசியில் தன்னுடைய சுய வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அப்போ 4ஆம் இடம் என்கிறது உங்களுக்கு தாய், வீடு, மனை, யோகம் அப்படின்னு சொல்லி குறிக்கும். அப்போ
உங்களுடைய அம்மாவழி உறவு மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா வீடு மனை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முயற்சி எடுத்துக்கிருக்கீங்க, உங்களுக்கு அதுக்கான முயற்சிகளில் தடை இருந்துக்கிட்டே இருக்குன்னா இந்த மாதம் அந்த தடை விலகி உங்களுடைய வீடு மனை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கட்டாயமாக ஒரு முன்னேற்றம் ஏற்படும். சாமி இந்த வீடை காலி பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன், காலி பண்ணவே முடியல, நான் நிறைய வீடு அலைஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஏற்ற மாதிரி வீடு அமைய மாட்டேங்கி அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்சிங்கன்னா இந்த மாதம் துவக்கத்திலிருந்து பௌர்ணமி, இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலே பௌர்ணமி தான் துவங்குது. ஸோ அந்த நாளிலிருந்து நீங்கள் கரெக்டாக பின்பற்றினீர்கள் என்றால் உங்களுக்கு உறுதியாக வீடு, உங்களுக்கு ஏற்ற வீடு, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா கல்வி அறிவு ஆற்றல் மிக அதிகமாக பெருகும். மாணவர்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் மிதுன ராசிக்காரங்க ரொம்ப படிப்பில் ரொம்ப சிறந்த மாணவர், சுறுசுறுப்பான மாணவர் என்ற பெயரை வாங்குவதற்கான வாய்ப்புகள் உறுதியாக ஏற்படும். ராஜதந்திரம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த மாதம் உங்களுக்கு ராஜதந்திரத்துக்கு சிறந்த மாதம். உங்களுடைய அறிவு ஆற்றல் மூலமாக எதையுமே சாதிக்க முடியுங்கிறத நீங்கள் நிரூபித்து காட்டுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அரசு துறையில் நேர்மையாக பணிபுரிபவர்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும். நேர்மையாக உண்மையாக அரசாங்க துறையில் பணிபுரிபவர்களுக்கு இந்த மாதம் தன்னுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் ஒரு சிறந்த மாதமாக எடுத்துக்கொள்ளலாம். நான் உண்மையாக இருக்கேன், நான் நேர்மையாக இருக்கேன், ஆனால் எனக்கு மட்டும் அந்த அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்லி எதுவும் வருத்தம் இருந்துச்சுன்னா அந்த வருத்தத்திலிருந்து நீங்கள் விலகிடலாம். ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் உறுதியாக கிடைக்க போகுதுங்க. பிஸ்னஸ் பண்ணியிருக்க நம்ம நேயர்கள், மிதுனராசி அன்பர்கள் பிஸ்னஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், நல்ல ஒரு அதிவிதமான லாபங்கள் இருக்கும். ஒரு 1 லட்சம் 2 லட்சம் சொல்லி பண்ணுற பிஸ்னஸை நீங்கள் 10 லட்சம் 20 லட்சமாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள், பொருளாதார ரீதியாக நீங்கள் கேட்ட இடத்துல உங்களுக்கு பணம் வரும், அந்த பணம் மூலமாக இரட்டிப்பாக நீங்கள் தொழிலை தொடங்கி முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் மகிழ்ச்சியா, தனிப்பட்ட முறையில் சந்தோஷம் இல்லையா அப்படிலாம் வருத்தப்பட வேண்டாம். இந்த மாதம் உங்களுடைய இசை நாட்டியம் ஆர்வம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். யாரெல்லாம் பரதநாட்டியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இசை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிதுனராசிக்காரர்கள் ஆர்வம் காட்டுகிறீர்களோ அவர்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மகிழ்ச்சிகரமான ஒரு மாதமாக இருக்க போது. மனசுக்குள்ளேயே ஒரு சந்தோஷத்தை வச்சுக்கிட்டே நீங்கள் பயணிக்கக்கூடிய காலகட்டம். எந்த இடத்துல இருந்தாலும் ஏதாவது ஒரு சாங்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பேன் சாமி, ஆனால் இப்போ எனக்கு அந்த மனநிலையை விட்டு தாண்டிடுச்சு, மனசுக்குள்ளே ஒரு கவலையாகவே இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த மாதம் நீங்கள் பிடிச்ச பாடல்களை கேட்பீங்க, பிடிச்ச மாதிரி ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு குதூகலமான ஒரு மாதம் கூட சொல்லலாம். அதேபோல் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் உறவு நல்லா பாண்டிங் நல்லாயிருக்கும். உங்களுடைய தாயார் உங்களுக்கு தகப்பனார் உங்கள் மீது அன்பு செலுத்துவார்கள், உங்கள் மீது ஒரு அக்கறை எடுத்து உங்களுக்காக தேவையான விஷயங்களை வாங்கி கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்பட போகுது. ஜவுளி வியாபாரம் செய்யும் நமது மிதுன ராசிக்காரர்கள் யாரேனும் இருக்கீங்கன்னா ஜவுளி வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பிடிச்ச மாதிரி, அதாவது உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு பிடித்த மாதிரி நீங்கள் ஆடைகளை புதிதாக வாங்கி வச்சு அதை உடனடியாக விற்பனை செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்பட போகுதுங்க. அதே போல் மிதுன ராசியில் அழகு கலை பயிற்சி சம்மந்தப்பட்ட நிறுவனம் நடத்தி வரவங்க அல்லது அழகு கலை பயிற்சி செய்கிறவங்க பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு அதிவிதமான லாபங்கள் இருக்கும். உங்களை பற்றி மற்றவர்களிடம் அவர்கள் பெருமையாக, உங்களுடைய வாடிக்கையாளர்கள் பெருமையாக சொல்லி அவர்கள் மூலமாக புதிய வாடிக்கையாளர்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் கிரகங்கள் உங்களுக்கு மிக அதிகமான சப்போர்ட் பண்ணுதுங்க. ஸோ இந்த அளவுக்கு உங்களுடைய பொருளாதார ரீதியான விஷயங்களை நவ கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது நீங்கள் கட்டாயமாக ஒரு முன்னேற்றமான பாதையை நோக்கி செல்லலாம் என பார்க்கிறோம். இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எதிரி யாருங்கிறத கரெக்டாக நிர்ணயம் பண்ணி அவர் என்ன செய்கிறாங்கிறத கொஞ்சம் கவனமாக பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எதிரி தொல்லையிலேருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். அதுபோல் உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன காயங்கள் அடிபடுவதற்கான வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் கவனமாக போங்க, பாதுகாப்பாக போங்க, பாதிப்புலேருந்து தப்பிச்சுக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா சளி தொல்லைகள், இருமல் சளி தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதற்கான மருத்துவரை உடனடியாக சின்ன சின்ன பிரச்சனை வருதுன்னா அதற்கான மருத்துவரை நாடிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க, கவலைப்படாமல் நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிறது கருத்து. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு கவனமான விஷயத்தையும் சொல்லிடணும்னா, இந்த விஷயம் வந்துச்சுன்னா நம்ம உடனே சரி செஞ்சுக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வரணுங்கிறக்காண்டி தான் கவனமான விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு மற்றும் பரிகாரம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை பார்த்திங்கன்னா உங்களுடைய அருகில் இருக்கும் பசுகளுக்கு பச்சை புல் அல்லது தீவனம்
மறக்காமல் புதன்கிழமை அந்த மாதம் முழுவதும் கொடுங்க. புதன்கிழமை பச்சை புல் அல்லது பசுக்கு ஏற்ற தீவனம் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோமாதாவின் ஆசீர்வாதம் பெற்று மிகப்பெரிய முன்னேற்றமான சூழ்நிலைகள், உங்களுடைய கர்மா சம்மந்தப்பட்ட தடைகளை நீக்கி வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா கோவில்களில் பால் அரிசி சம்மந்தப்பட்ட தானமாக கொடுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்பது கிரக ரீதியாக உங்களுக்கு கோச்சார ரீதியாக நிதர்சனமான உண்மையை கூறியிருக்கிறேன். தற்போது வரை உங்கள் ராசிக்கான பலன்களை கேட்டீங்க. ஸோ இப்போ என்ன சொல்ல போகிறது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஸ்ரீ பாலாம்பியர் ஜோதிட ஆராய்ச்சி மையம் சார்பாக ஆன்லைன் வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கோம். யாருக்கெல்லாம் ஜாதகம் கற்றுக்கிறோன்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. ஜூம் மீட்டிங் மூலமாக தினமும் 1 மணி நேரம் கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ கிளாஸ் ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்குது. யார் விருப்பப்படுகிறீர்களோ அவர் கட்டாயமாக கீழே உள்ள நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் போட்டு விடுங்க. கிளாஸை பற்றி முழு விவரங்கள், அடுத்த கிளாஸ் எப்போ ஆரம்பிக்குங்கிறத உங்களுக்கு முழு விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும். மேலும் தற்போது வரை நீங்கள் பார்த்த இந்த ஜோதிட பலன்கள் பார்த்திங்கன்னா பொது பலன்களே. உங்களுடைய வாழ்க்கையில் 20-30% கோச்சார கிரக ரீதியாக உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் இருக்கும் என்பதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுடைய மனதில் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். இந்த விஷயத்தை எப்படி பண்ணலாம், வீடு எப்போ கட்டலாம், அல்லது கல்யாணம் எப்போ நடக்கும், ஏதோ எக்ஸட்ரா மனசுக்கு குடும்ப ஒற்றுமை ஏற்படும், கடன் பிரச்சனை எப்போ அடையும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் பலவிதமான கேள்விகள் இருக்கலாம். அந்த கேள்விக்கான விடைகள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள டீட்டெயில்ஸுக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டயத்தை போட்டு விடுங்க. உங்களுக்கான ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படும். அந்த நேரத்தில் உங்களுக்கு உங்களுடைய மனதில் உள்ள கேள்விகளுக்கு உங்கள் ஜாதக ரீதியாக ஆராய்ந்து உங்களுக்கு எளிமையான முறையில் உங்களுக்கு துல்லியமாக கணித்து கூற நான் காத்திருக்கிறேன். ஜாதகமே இல்லை, என்னுடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கும் சொல்கிறது என்னென்னா, பிரசன்னத்தின் அடிப்படையில் உங்களுக்கு ஜோதிட பலன்கள் உங்களுக்கு துல்லியமாக கணித்து கூறப்படும். யாருடைய வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் உறுதியாக என்னை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் தற்போது விடைபெறுவது உங்கள் DJ சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.